வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி குடிச்சிங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நாட்கள் கடான்னு போகுது. அது ஏன்டா போகுதுன்னு தெரில, நம்மளும் அதுக்கு பின்னாடி ஏன் போகிறோன்னு தெரில, போயினே இருக்குது. திரும்பி பார்த்தா லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சோகங்கள், எவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள், நம்பி ஏமாந்த கழுத்தறுத்தது, அதெல்லாம் அசை போட்டுன்னு இருப்போம். நீங்கள் தனியார் போய் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றிருக்காங்க, எத்தனை பேர் வாக்கு தந்து போய் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் கடன் கேட்டால் நம்ம கொடுப்போம், நம்ம கேட்டால் தரமாட்டாங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாக்கெட்டில் ஒரு 1000 வச்சுங்க, இல்லாட்டி 5000 வச்சுங்க. பாக்கெட்டில் பத்திரமா இருக்கட்டும். நேராக ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க. என்ன அர்ஜென்ட்டாக ஒரு 5000 தேவைப்படுது, தான்னு கேளுங்களேன். அப்போ நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியும். ஐயோ இப்போ தாங்க செலவு பண்ணேன், ஐயோ இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இப்போ தான் பையன் ஃபீஸ் கட்டணும் இருக்கும். ஆனால் தரமாட்டாங்க. சொந்தக்காரங்களும் அவ்வளோதாங்க. கல்யாணத்துக்கு வருவாங்க, சாவுக்கு வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் உதவின்னு கேட்டால் எந்த சொந்தக்காரங்களும் பண்ண போகிறதில்ல. ஃப்ரெண்டும் கூட பண்ணிவிடுவாங்க. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள். நம்ம வளர்ச்சி அடைஞ்சால் சந்தோஷப்படுறது ஃப்ரெண்ட்ஸுங்க தான், சொந்தக்காரங்க கிடையாது. என்னடா இவன் காலையில் சொந்தக்காரனை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நானாக இருந்தாலும் சரி, நீங்களும் இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவங்க சொந்தக்காரங்க தான். உதவி பண்ணுறவங்களும் ஹெல்ப் பண்ணுறவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க. எதுக்கு சொந்தக்காரன் அச்சுக்கிறேன்னா, கல்யாணத்தில் நம்ம பந்தா காமிக்கணும். இப்போ என் பையனுக்கு கல்யாணம் நடக்குது, நிறைய கூட்டம், சின்ன பற்றியா எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்றது. அப்போ சாவுக்கு வர வச்சு சொந்தக்காரங்க, அவன் சாவுக்கே வரடாவன், மோசமான உண்டாவன் சொல்லுவாங்க. சொல்லிட்டு தான் அவங்களும் வராங்க. இதுதான் நிதர்சன உண்மை. பார்த்து நடந்துங்க, கேர்ஃபுல்லாக இருந்துங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட், கீழே போகலாமா? வாங்க. காலையினால டெய்லி ஒரு தத்துவம் ஏதோ மனசுக்கு படுறத டக்குன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். போகலாமா? இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பேரன் கூட விளையாடின்னு இருந்தேன். அதான் உள்ள வரேன் அம்மாடி போக உள்ள வரவன்றான். அவனால் பேச முடியாதுல்ல. அம்மையப்பா அடிவா என்ன நீ என்ன பண்ணுறன்றது? ஆஹா, அங்கே வேணாம்மா, அங்கே கேமரா வேணாம்மா. ஏன் அது கொலை மறைக்குதா? என்ன தேர்வு? என்னடா தேடி இருந்தேன்ல. சரி, வணக்கம் சொல்லு. சரி, நான் வரேன். அங்கே வைக்கல, கேமரா வைக்கல. வணக்கம் சொல்லு. யூரின் பேக் வர தப்பாக வச்சுருக்கேன். யூரின் வராது. இந்த யூரின் இதில் வரலன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். ரைட், ஓகே. சூரே இன்னைக்கு என்ன பேர்? ஹே ராம், ஹே சிவராம், ஹே தேவானந்துக்கு என்ன பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறான் பாருங்கள். அவன் உடம்புக்கு நல்லதா? இந்த மாதிரி பண்ண உடம்புக்கு நல்லதா? ஏய், இங்கே பாருங்க, கேடியோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, வணக்கம். அம்மா பண்ணலாம் கேடு பார்க்கலாம். பல்லவ உட்காந்துருக்காங்க. தண்ணி வைக்கிட்டா? சுடு தண்ணி வைக்கிட்டா? நான் சுடு தண்ணி வச்சுட்டு வரேன். நீ பல்ல விளக்கிட்டே பின்னாடி வா, பேசிட்டு பாத்ரூம் போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட் சொல்ல முடியாதே. சரி, வரேன். மயில் போல மயில் போல பொண்ணு மோசம் கல்ல போடலாம். பாடி கொஞ்சம் இருங்க, வைக்கிறேன். வணக்கம். நாளைக்கு அப்பா நாளைக்கு நீக்க நாளைக்கு வாங்க. நான் சாப்பாட்டு பாகல் எப்போ காலையிலப்பா சாப்பாட்டு புகழ் சாம்பார் வடை. நீங்களும் அவங்க பேசுங்க, நான் போகிறேன். வா என்ன பேச மாட்டேன், அவனே பேச
பேசுறான். இன்னும் நான் கூட சூரிய அவனுக்கு பேச ஆரம்பிச்சோம். ஓகே, இப்போ பாத்ரூம் போன சூரிய குளிக்கணும். ஷேவ் பண்ண பாருங்க. ஷேவ் பண்ண போற அழகா இருக்கானா? நான் ஷேவ் பண்ணி எவ்வளோ அழகா இருக்கேன் பாருங்க. சூரிய அழகா, நான் அழகா? நிறைய பேருக்கு கேட்டேன். அப்புறம் ராதா ராதிகா சொல்லி ராதா ராதா ராதிகா ரேகா ராதிகா ராதா ரா ரா தி ஜி கா. அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த நினைவு நாளாம் கும்பிட்டுக்கலாம். அன்னக்கம் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலி நினைவு நாள். ரைட், ஓகே. அப்புறம் வந்து மதுமிதா. மத்துமிதா. ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். மதுமிதான்னு ஞாபகம் இருக்கு. ஒரே நிமிஷம் பார்த்து வந்துடுறேன். பொன் சிவா பொண்ணு சிவா மதுமிதா. மத்துமிதா. ஹாய், ஹாய், எப்படி இருக்குன்னு கேளு. நாளைக்கு ரைட், ஓகே. அப்புறம் இன்னும் சொல்ல வந்தேனே, ஒரு குட்டி கதை. ஜஸ்ட் இப்போ தான் ஒரு இன்டோர் தகவலில் கேட்டேன். ஒரு வயசான பெரியவர் ஒரு வீட்டில் இறந்துடுறாரு. இறந்துட்டு ஈமைக்கிரியெல்லாம் நடக்குது. நீ ஆமாம் சொல்லு. ஈமைக்கிரியெல்லாம் நடக்குது. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த பாடி எடுத்துன்னு போகிறதுக்கு நடக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு ஆள் வராது. ஒரு ஆள் வந்து, இந்த பாடி எடுக்கக்கூடாது, இவர் எனக்கு 15 லட்சம் தரணும், நீங்கள் 15 லட்சம் தந்தால் மட்டும்தான் இந்த பாடி எடுக்க வைப்பேன் சொல்லி. அந்த பெரியவருக்கு வந்து 8 பசங்க, 4 பையன் 4 பொண்ணு. இந்த 15 லட்சம் தகுந்த மட்டும் பாடி எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இந்த கராராக நிற்கிறாரு. போலீஸெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. போலீஸும் சொல்லுது, இந்த பாடி எடுக்கணும்னா இவருக்கு நீங்கள் 15 லட்சம் தந்தா அவங்க சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரே கலவரம் நடக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து, ஓகே நான் அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க வாட்சி, கழுத்தில் ஒரு செயின் எல்லாம் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு, நீ யார் பண்ணு கேட்டது, இந்த பெரியவரோட பெரிய பையன், முதல் ஆம்பளை பையன் நான் தான், சரி நான் இந்த பாரத்தை நானே சமக்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துறாரு. உடனே அந்த வந்தவர் சொன்னார், இல்லைப்பா உங்கள் அப்பா எனக்கு 15 லட்சம் கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு 15 லட்சம் கொடுக்கணும் அவருக்கு. அவர் சொன்னார் சாவர காலத்தில், கடைசி காலத்தில் என்னை யார் நல்லா பார்த்துக்கினாங்களோ, என் மேலே யார் பொறுப்பாக வச்சு நம்மளை வாரிசுங்களை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் 15 லட்சம் கொடுங்க, நாங்கள் இந்தாங்க 15 லட்சம் சொல்லிட்டு அந்த பெரிய பையனுக்கு கொடுத்துட்டு போகிறார். எல்லா ஃபேமிலியும் அப்படியே நடக்குது போகிறது இல்லையா? இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான், அடுத்து 2 தங்கச்சி இருக்கான்னா, அந்த பையன் பெரிய பையன் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ண பிறந்தான் அவன் பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து மேரேஜை கொஞ்சம் லேட் ஆகி போகும். இது வந்து என்னுடைய மேடை நடன கலைஞர்களுக்கு நடந்திருக்கு. எங்களோட ஒருத்தர் டப்பிங் பேசினார். அவர் 38 வயசு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. 3 தங்கச்சியான், 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ண போகிறாரு. அப்பா இல்லை அவருக்கு. அப்புறம் தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பானான். அவர் பேர் வந்து மகேஷ் குமார் அவர் பேர். ஸோ ஒரு வீட்லேயும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது அந்த வீட்டு பெரிய பசங்களாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு கடை. எந்த கடை? சூரி. இந்த கடனை இப்போ யார் அடைக்கிறது? உன்னை யார் பார்த்துக்கிறது? தூணா யாரு? பாத்ரூம் குளிப்பாட்டுறது, கழுவுறதெல்லாம் தான். இந்த கடனை எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கடனை அடைச்சிட்டு இருக்கேன். இந்த கடனுக்கு யாரும் சொந்தம் போட மாட்டாங்க, சொந்தம் கொண்டாட வர மாட்டாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இப்போ இவனுக்கு பதிலாக ஒரு 5 கோடி, இவன் 5 கோடி வச்சுட்டு போயிருக்காருன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் சொந்தம் கொண்டாட வருவாங்க? இவன் வந்து 5 கோடி கிடையாது, தெருக்கூர் சூரி. இவன் வந்து ஒரு கடன். ஏன்னா இந்த சொத்துல யாருன்னா பங்குட்டு வராங்களா பாருங்க. இவனுக்கு சேர வேண்டிய சொத்து கூட சில சமயம் கிடைக்கும், ஒன்றுமே கிடையாது. சூரிய உனக்கு ஒரு இங்கே பார், உனக்கு கூட பிறந்த யாரும் இல்லை, பாலாதான் வருவான். எல்லாரும் வந்து உன்னை பார்க்க சொல்லி சிஸ்டர் நீங்கள் தான் வந்து இவனை பார்க்கணும். கூட பிறந்து திருவத்தில் இருக்கான் பாலாஜி, சித்ரா, மதுமிதா, அவங்கள தவிர யாரும் வர்றதில்லை. இல்லை ஆமாம் தானே? ஆமாம். கடவுள் தான் எல்லாம் பார்த்துக்கணும். நார்மலாக இருக்க எனக்கு பார்க்காதப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கான் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஒரு பாய் சொல்லு. பாய். இது மேலே பேசுகிறேன், ஃபோன் தான் வரும்.